ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோனிஷிவா அஃபிஷியல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். பொட்டேட்டோ கட்லெட் இது பேர். பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது தோலை நல்லா சீவிட்டு நம்ம கேரட் சீவிர கட்டையில் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு. உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை தண்ணியில் போட்டு அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கோதுமை மாவு, உப்பு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு வடை போடுற ஷேப்பில் பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட்லெட் மாதிரி அதை வந்து கையில் நல்லா ஒரு வடை ஷேப்புக்கு தட்டி அது மேலே தக்காளி ஸ்லைஸாக எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்லைஸ் எடுத்து அந்த நம்ம பிசைஞ்சு வச்ச கட்லெட்டில் கையில் வச்சுருக்கோம்ல அதில் மேலே வச்சு தோசைக்கல்லில் போட்டு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் பேக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பி போட்டு அது இன்னொரு 5 நிமிஷம் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுட சுட பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். Thank you. Bye.